வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேட்லாபை யூஸ் பண்ணி ஆஃப் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் சர்க்யூட்டுக்கு எப்படி சிமுலேஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு நான் யூஸ் பண்ண மேட்லாப் வெர்ஷன் வந்து 2019. ஸோ இதுதான் அதனுடைய ஹோம் ஸ்க்ரீன். இதில் ஸ்டார்ட் சிமுலேட் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஒரு நியூவாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கிரியேட் மாடலை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் அது எகைன் வந்து இன்னொரு பேஜை கிரியேட் பண்ணும். அந்த பேஜில் தான் வந்து நாம் சர்க்யூட்டை வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சர்க்யூட் ஃப்ரேம் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் வந்து கெட் பண்ணணும். அந்த காம்பனன்ட்ஸ் எங்கேருந்து கெட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லைப்ரரி ப்ரௌசர் இருக்கும். இந்த லைப்ரரி ப்ரௌசர்லேருந்து தான் நம்ம காம்பனன்ட்ஸ் வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சர்க்யூட்டுக்கு என்னென்ன காம்பனன்ட் வேணுமோ அதையும் நீங்கள் இங்கே சர்ச் பாரில் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய காம்பனன்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பவர் கைட் நம்மளுக்கு தேவை. அதை கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதிலிருந்து நம்ம காம்பனண்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்மளுடைய பேஜுக்கு கொண்டு வைக்கணும். ஸோ இன்புட் வந்து ஏசி வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் நான் டைப் பண்ணிவிட்டு அதை சர்ச் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதனுடைய நேமு வந்து உங்களுடைய கர்சர் வந்து மூவ் பண்ணிங்கனாவே அதுக்கு உண்டான அதனுடைய நேம் அண்ட் அதுக்கு உண்டான மீனிங் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐடியல் சோர்ஸ். பட் நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு நார்மலான ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் தேவை. அதனால் இதை கெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு தேவையானது தைரிஸ்டர். ஸோ தைரிஸ்டர் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ தைரிஸ்டர் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ தைரிஸ்டர் கரெக்டாக வந்து செக் பண்ணி எடுங்க. அடுத்து எலிமெண்ட் டயோட். ஸோ டயோடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான டயோட் இந்த ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ டயோட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பல்ஸ் ஜென்ரேட்டர். ஸோ இப்போ நான் எடுக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஆஃப் கண்ட்ரோல் ரெக்டிஃபையருக்கு உண்டான காம்பனன்ட்ஸ் தான். பல்ஸ் ஜென்ரேட்டர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்கோப். ஸ்கோப் வந்து நம்மளுடைய அவுட்புட்டை நம்மளுடைய டிஸ்பிளே. ஓகே, அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எலிமெண்ட் தான் வந்து நம்மளுடைய ஸ்கோப். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எலிமெண்ட்ஸ். வோல்டேஜ் மெஷர்மெண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு எலிமெண்ட் தான் வோல்டேஜ் மெஷர்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் எலிமெண்ட் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம கரண்ட் மெஷர்மெண்ட்டுங்கிற காம்பனண்ட் நம்ம எடுக்கணும். ஸோ இப்படி எல்லா காம்பனண்ட்டுமே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய லைப்ரரி ப்ரௌசரில் இருந்து உங்களுடைய பேஜுக்கு நீங்கள் கொண்டு வந்துக்குங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் காம்பனண்ட் வந்து உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து உங்களுடைய சர்க்யூட் டயக்ராம் நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும். உங்களுடைய சர்க்யூட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் சப்ளை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தைரிஸ்டர், டயோட், அதுக்கப்புறம் லோட். ஸோ நம்மளுக்கு லோடு தேவைப்படும். நம்ம லோடு எடுக்கணும். ஸோ லோடில் பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆர்எல்சி பிரான்ச் இருக்கும். அதை தான் நாம் எடுக்கணும். ஸோ சீரீஸ் ஆர்எல்சி பிரான்ச். ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லா காம்பனன்ட்ஸுமே நம்ம எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து இதை அலைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் சப்ளை நான் இப்படி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தைரிஸ்டர். ஸோ தைரிஸ்டர் வந்து நம்ம அதனுடைய ரொட்டேஷனை மாற்றணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பட்டன் யூஸ் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆகும். ஸோ ஆனோட வந்து கீழேயும் கேத்தோட வந்து மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஸோ நான் ஹாஃப் கண்ட்ரோல் கன்வெர்ட்டருக்கு வந்து நம்மளுக்கு 2 தைரிஸ்டர் தேவைப்படும். அதனால் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அதனுடைய காப்பி வந்து நம்மளுக்கு இன்னொன்று கிடைக்கும். நீங்கள் எகைன் வந்து லைப்ரரி ப்ரௌசரை யூஸ் பண்ணி தைரிஸ்டர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கிருந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதனுடைய காப்பி வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்து டயோடு அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் கிடைக்கும். ஸோ டயோடு இன்னொரு டயோட் தேவை. அதனால் ரைட் கிளிக் பண்ணி அதனுடைய காப்பி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே,
இப்போ தைரிஸ்ட்டுக்கு வந்து நம்ம 2 பல்ஸ் கொடுப்போம். ஒவ்வொரு தைரிஸ்ட்டுக்கும் பல்ஸ் ஜென்ரேட்டர் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் இன்னொரு பல்ஸ் ஜென்ரேட்டர் நான் இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இன்புட்டில் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு வோல்டேஜ் மெஷர்மெண்ட் வேணும். அதே மாதிரி அவுட்புட் சைடில் நம்மளுக்கு கிடைக்கிற வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு வோல்டேஜ் மெஷர்மெண்ட் தேவை. ஸோ அதனால் இன்னொரு வோல்டேஜ் மெஷர்மெண்ட் வந்து நான் இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். கரண்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு 1 இருந்தால் போதும். அதே மாதிரி லோடு எடுத்துக்கிறேன். நான் லோடையும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். நாம் இதில் பார்க்க போகிறது வந்து ஆர் லோட். ஓகேவா? அதனால் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் டைப்பில் ஆர்எல்சின்னு இருக்கும். நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஆர் லோட். ஸோ ஆர் லோடு கொடுத்துக்கோங்க. உங்கள் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு இருக்கோ அதை கொடுங்க. நான் வந்து இங்கே வந்து 10ன்னு நான் கொடுக்குறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய காம்பனண்ட் வந்து இப்படி சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கனெக்ஷனை வந்து மேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டயோடு டு இதையும் டயோடையும் தைரிஸ்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். கேத்தோட்லேருந்து அடுத்த தைரிஸ்டினுடைய கேத்தோட கனெக்ட் பண்ணுங்கள். அண்டு டயோடினுடைய ஆனோட்லேருந்து இந்த டயோடினுடைய ஆனோடுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். பல்ஸ் ஜென்ரேட்டர்லேருந்து தைரிஸ்டினுடைய கேட்டுக்கும் அடுத்த பல்ஸ்லேருந்து அடுத்த தைரிஸ்டினுடைய கேட்டுக்கும் கனெக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்புட் சப்ளையை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும். இன்புட் சப்ளை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் லோடு சைடில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து கரண்ட் மெஷர்மெண்ட்டு நம்ம இங்கே கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு கரண்ட் மெஷர்மெண்ட்டை கொண்டு போய் நம்ம தைரிஸ்டினுடைய எண்டில் வந்து நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு கரண்ட் மெஷர்மெண்ட்டில் இருந்து எடுத்து நம்ம லோடோட நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த லோடுனுடைய அதர் எண்டை கொண்டு வந்து நம்ம தைரிஸ்டர்னுடைய எண்டில் வந்து நாம் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நாம் வோல்டேஜ் மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வோல்டேஜ் மெஷர்மெண்ட் அவுட்புட் சைடில் நம்ம பார்க்குறதுக்காக இதை நாம் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது அவுட்புட் சைடில் நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வோல்டேஜை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக மெஷர் பண்ணுறதுக்காக கனெக்ட் பண்ணுற எலிமெண்ட். இன்புட் சைடில் நாம் வோல்டேஜ் மெஷர் பண்ணணும். ஸோ அதுக்காக இன்புட் சைடில் ஒரு வோல்டேஜ் மெஷர்மெண்ட், இன்புட் சைடில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா கனெக்ஷனும் முடிச்சாச்சு. இப்போ நாம் எவ்வளவு அவுட்புட் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுக்க போகிற அவுட்புட் வந்து எனக்கு வந்து டோட்டலாக வந்து 5 அவுட்புட் வந்து நான் பார்க்க போகிறேன். என்னென்ன அவுட்புட்னு கேட்டிங்கன்னா இன்புட் சைடில் இருக்கிற வோல்டேஜ் அண்ட் இது வந்து பல்ஸ் 1, இந்த பல்ஸ் 1ல் ஜென்ரேட் ஆகிற வேவ் ஃபார்ம் அண்ட் பல்ஸ் 2 ஜென்ரேட்டில் நம்மளுக்கு கிடைக்கிற வேவ் ஃபார்ம் அண்டு கரண்ட் அவுட்புட் கரண்ட் அண்ட் அவுட்புட் வோல்டேஜ். டோட்டலாக வந்து எனக்கு வந்து 5 அவுட்புட்ஸ் வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த ஸ்கோப்பை வந்து 5 அவுட்புட் லெட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபைலில் போயிட்டு நம்பர் ஆஃப் இன்புட்ஸில் வந்து நீங்கள் நான் சொன்னேன் எனக்கு 5 இன்புட் தேவை. அதனால் வந்து எனக்கு 5 அவுட்புட் தேவை. ஸோ 5 இன்புட் போர்ட்டில் வந்து நான் 5 கொடுக்குறேன். அண்ட் லேஅவுட் வந்து நான் 5 அவுட்புட்னா இங்கே 5 வேவ் ஃபார்ம் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எத்தனை அவுட்புட் தேவையோ அந்த மாதிரி ஃபார்மேஷனுக்கு நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா 5 ஏரோ மார்க்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இன்புட் சப்ளை வந்து கொண்டு போய் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே. ஃபஸ்ட்டு இன்புட் லைனை நான் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் இன்புட் வோல்டேஜை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் பல்ஸ்னுடைய வேவ் ஃபார்ம் ஃபஸ்ட்டு பல்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன்.
இது வந்து செகண்ட் பல்ஸ், இது வந்து செகண்ட் பல்ஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபோர்த் வந்து அவுட்புட் வோல்டேஜ், லாஸ்ட் ஒன் வந்து அவுட்புட் கரண்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான எவ்வளோ அவுட்புட் தேவையோ அவ்வளோ அவுட்புட் கனெக்ஷனை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து வேல்யூஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்புட் சைடில் நாம் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை சேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 50 ஹெர்ட்ஸ், அதனால் 15 அப்ளை பண்ணிவிட்டேன். அண்ட் பீக் ஆம்ப்ளிடியூட்னோட வேல்யூ வந்து 10 கொடுத்துக்குங்க. ஆம்ப்ளிடியூட்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஹைட்டு. ஒரு வேவ் ஃபார்ம்னுடைய ஹைட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அதனுடைய ரேஞ்ச். ஸோ 10 கொடுக்குறேன். அடுத்து பல்ஸ் ஜென்ரேட்டர் வரேன். ஃபஸ்ட்டு பல்ஸ் ஜென்ரேட்டர், அந்த பல்ஸ் ஜென்ரேட்டருக்கும் ஆம்ப்ளிடியூட் வந்து நான் ஆம்ப்ளிடியூட் காமனாக வந்து எல்லாத்துக்கும் 10 கொடுக்குறேன். அண்டு பீரியடுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சைக்கிளுக்கு உண்டான டைம் பீரியட். ஓகேவா, 0.02. அது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா 50 ஹெர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சைக்கிளுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 20 மில்லி செகண்ட்ஸ். அதுதான் வந்து 0.02ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் பல்ஸ் வித்துங்கிறது வந்து நம்மளுடைய டிஸ்டன்ஸ், வேவ் ஃபார்முடைய டிஸ்டன்ஸ், லென்த். ஓகேவா, ஸோ அது வந்து 5 இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேஸ் டிலே, இந்த ஃபேஸ் டிலேங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பொறுத்து தான் வந்து தைரிஸ்டினுடைய கண்டக்ஷன் வந்து இருக்கும். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆல்ஃபா டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 0.02. இந்த ஆல்ஃபாங்கிறது என்னென்னா நீங்கள் கொடுக்குற ஆங்கிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 45 டிகிரி வந்து நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு பல்ஸ் ஜென்ரேட்டருக்கு. அப்போது அந்த ஃபார்முலாவில் அந்த 45 டிகிரி வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ஃபாவுக்கு பதிலாக எனக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.0025 வேல்யூ கிடைக்கும். அதுதான் என்னுடைய ஃபேஸ் டிலே. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த பல்ஸ் ஜென்ரேட்டருக்கும் ஆம்ப்ளிடியூட் சேம் 10ன்னு கொடுக்குறேன். பீரியட் வந்து 0.02. ஃபேஸ் டிலே வந்து போன பல்ஸ் ஜென்ரேட்டருக்கு வந்து ஃபேஸ் டிலே வந்து 45 டிகிரி கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து ரெண்டாவது பல்ஸ் ஜென்ரேட்டர். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 225 கிடைக்கணும். ஓகேவா, அப்போனா 225 டிவைட் பை 360 இன்ட்டு 0.02. ஸோ கேல்குலேட் பண்ணால் எனக்கு கிடைச்ச வேல்யூ 0.0125. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் 180 டிகிரி ப்ளஸ் 45, அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி போடும்போது நம்மளுக்கு 225 கிடைக்கும். 225 டிவைட் பை 360 இன்ட்டு 0.02 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அவுட்புட் சைடில் நான் ஆல்ரெடி வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லா வேல்யூவுமே நம்ம கொடுத்துட்டோம். நம்ம டைரெக்டாக வந்து நாம் ரன் பண்ண போகலாம். இங்கே எங்களுடைய சிமுலேஷன் டைமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது என்ன டைம்னு கேட்டிங்கன்னா வந்து கம்பைலிங் டைம். 10 இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்பைல் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 0.1னா உங்களுடைய கம்பைலிங் ப்ராசஸ் வந்து குயிக்காக நடந்துடும். அதுக்காகத்தான் கம்பைலிங் டைம் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ரன் கொடுங்க. இதுதான் வந்து ரன் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பைலிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதில் நீங்கள் எப்படி அவுட்புட் பார்க்கணுன்னா இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கோப்பில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இப்படி கிடைக்கும். இதுதான் வந்து உங்களுடைய ஆஃப் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் வித் ஆர் லோடுக்கு உண்டான அவுட்புட், சிமுலேஷன் அவுட்புட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு 45 டிகிரி பல்ஸ் ஜென்ரேட்டருக்கு வந்து 45 டிகிரி கொடுத்தோம். ஸோ அப்போ இந்த ஆஃப் சைக்கிள், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் வந்து உங்களுக்கு வந்து 45 டிகிரியில் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ஷன் வந்திருக்கும். அடுத்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது வந்து ஃபஸ்ட்டு பல்ஸ் ஜென்ரேட்டர் அண்ட் இது வந்து செகண்ட் பல்ஸ் ஜென்ரேட்டர். இந்த செகண்ட் பல்ஸ் ஜென்ரேட்டருக்கு வந்து ஒரு ஃபேஸ் டிலே வந்து கொடுத்துருப்போம் 225. அப்படின்னா 180 டிகிரி ப்ளஸ் 45 சேர்ந்ததான் வந்து 225. ஸோ அந்த 225ல் தான் உங்களுக்கு கண்டக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்மளுக்கு கிடைச்ச அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் அவுட்புட் கரண்ட்டுடைய வேவ் ஃபார்ம். ஸோ இதுதான் நம்மளுடைய சிமுலேஷன் அவுட்புட்.